அக்டோபர் 12 இரவு 7 மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம். நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற பொம்பளைங்க பலே கேடிங்க. நகை பெட்டியையும் தூக்குவாளுங்க, அது முடியலனா அத தூக்கிட்டு வர கௌரியும் சேர்த்து தூக்கிடுவாளுங்க. ஓ வீணா, நீ கௌரிய பத்தி சொன்னதும் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னத்த? கூட்டமா நம்ம எல்லாரும் போகணும். அங்க ஏதாவது பண்ணி எல்லாரோட கவனத்தையும் நீ தசை திருப்பினா அந்த திருடிங்க மாங்கல்யத்தை அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அவ்வளவுதானே அத்த. இப்ப பாருங்க என் ஆட்டத்தை. இருங்க 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 இருங்க. வெயிட் 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 வெயிட். கோவிலுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சும்மா அழைச்சிட்டு போனா நல்லாவா இருக்கும்? ஒரு வைப கிரியேட் பண்றதுக்கு ஆட்டம் பாட்டம்னு கலை கட்ட வேண்டாம். மேலக்காரரே, இதே ராகத்தை கொஞ்சம் இழுத்து இழுத்து பழைய பாட்டாவே போட்டுட்டு இருக்கீங்களே. சும்மா கிளி கிளின்னு அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் பாட்டா ஏதாவது வாசிங்க. வா 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 வா. அண்ணே அண்ணே இல்ல இல்ல அண்ணே வேணாண்ணே. எப்படிங்க? என்னமா தேடுற? அது மாங்கல்யம் வச்சிருந்த குங்குமச்சிமிழ காணோம். ஓ, இதுவா பாரு. அம்மா, நல்ல வேலைம்மா. இதுதாம்மா தொலைஞ்சு போச்சு. ஏமா இப்படியா நீ கவன குறைவா இருப்ப? ஏதோ என் கையில கிடைச்சதுனால நான் உன்கிட்ட கொடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாம்மா, அதோட உள்ள மாங்கல்யம் இருக்கு. இது தொலைஞ்சிருந்தா கல்யாணமே நின்னு போயிருக்கும். அம்மா, நீங்க இந்த செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. சரிம்மா, பார்த்து கவனமா வச்சுக்கோ. எப்படி அத்த ஆட்டம்? சூப்பர் டி. நிக்க போற கல்யாணத்துக்கு எப்படி ஆடுறாங்க பாத்தீங்களா? சூப்பர், கலக்கிட்ட. எப்படியோ மாங்கல்யம் கிடைச்சிருச்சு. அம்மா மாசாணி அம்மா, துர்காவோட மாங்கல்யத்தையே திருடிட்டு போயிட்டாங்களே.
எப்படி இனிமே இந்த கல்யாணம் நடக்கும்? ஆடுங்க ஆடுங்க. நின்னு போற கல்யாணத்துக்கா இவ்ளோ ஆட்டம் ஆடுறீங்க? இதுக்கு மேலதான் இருக்கு. திருடினவளுங்க இந்நேரம் எங்கேயோ ஓடி இருப்பாளுங்க. வாங்க வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்த கொடுங்க. பூஜைலாம் நல்லபடியா முடிஞ்சதா? சிறப்பா முடிஞ்சதுண்ணே. சரி சரி, உள்ள வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. கௌரி, முதல்ல மாங்கல்யத்தை பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் அத தாலி கயிறுல கோக்கணும். மாங்கல்யத்தை எடுத்துட்டு வா. மாசாணி அம்மா, மாங்கல்யம் இருந்த குங்குமச்சிமிழ திருடிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது வெறும் குங்குமச்சிமிழ். இதை எப்படி நான் கொடுப்பேன்? என்ன பாத்துட்டு இருக்க? நேரம் ஆயிட்டே இருக்கு, நீ வா. துர்கா, மாங்கல்யத்தை கோக்கணும்ல, தாலி கயிறு இருக்கிற அந்த தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கௌரி, இங்க வா. கௌரிமா, அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுமா. கௌரி, காவேரி உன்கிட்ட தானே சொன்னா? மாங்கல்யத்தை எடுத்து கொடு. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? கௌரி, ஏமா
ஏன் எதுவும் பேசாம இருக்க? அந்த குங்குமச்சமிழில இருந்து மாங்கல்யத்தை எடுத்து கொடு. ஏய், கௌரி. என்னாச்சு? கௌரி, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழற? கௌரிமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? கௌரிமா, எதுக்கு அழுவுறேன்னு சொன்னாதானம்மா தெரியும். குங்குமச்சிமிழ்ல மாங்கல்யத்தை வச்சிருந்தல்ல, ஆமா. அத கூட்டத்துல இருந்த ஒரு பொம்பளை திருடிட்டா. திருடிட்டாங்களா? ஏய், என்ன சொல்ற? ஆடி பாடி வந்துகிட்டு இருந்த ஒரு பொம்பளை என்னை இடிச்சதில்ல, அந்த குங்குமச்சிமிழ் கீழே விழுந்துடுச்சு. முதல்ல நான் அதை கவனிக்கல. அப்புறம் தாம்பலத்துல பார்த்தா குங்குமச்சிமிழ காணோம். கீழே விழுந்துடுச்சான்னு தேடினேன். அப்போ ஒரு பொம்பளை கவனமா வச்சுக்கிறது இல்லையான்னு என்கிட்ட குங்குமச்சிமிழ கொடுத்துட்டு போனாங்க. அத திறந்து பார்த்தா அதுக்குள்ள மாங்கல்யத்தை காணோம். துர்கா, என்ன கௌரி, மாங்கல்யம் திருடு போச்சுன்னு எவ்வளவு சாவகாசமா வந்து சொல்ற? அப்பவே இல்ல சொல்லி இருந்திருக்கணும். அவங்க கூட்டத்துலதான் இருப்பாங்கன்னு தேடிக்கிட்டே வந்தேன். அதுக்குள்ள வீடே வந்துடுச்சு. அவங்கள காணோம். இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா நீ? நகைய திருடினவ எதுக்காக அங்கேயே நிக்க போறா? அடுத்த செகண்டே ஓடி இருக்க மாட்டா? ஏதோ சாதாரண நகைன்னா கூட பரவாயில்ல, போனா போகுதுன்னு நினைக்கலாம். துர்கா கஷ்டப்பட்டு தோஷம் போக்குன மாங்கல்யமாச்சே, இப்படி அலட்சியமா இருப்ப? சரி, நடந்தது நடந்து போச்சு. போலீஸ் கிட்ட சொல்லி உடனே அந்த பொம்பளைய பிடிக்க சொல்லுவோம். அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிடுமே. ஆனா மாங்கல்யமே இல்லாம இப்ப எப்படி கல்யாணத்தை நடத்துறது? அப்பா, அதுக்காக கல்யாணத்தை நிறுத்தவா முடியும்? அடுத்தது என்ன பண்ணலாம் தானே யோசிக்கணும். அசோக், என்ன பண்ணலாம் நீ சொல்லுடா. இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு புரோகிதர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆமா, இங்க நாங்கெல்லாம் மாங்கல்யத்தை காணோம்னு பதட்டமா பேசிட்டு இருக்கோம். ஆனா மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரி எல்லார் பேசுறதையும் கேட்டுட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கா. இனிமே என்னத்த பேசுறது? இதுவே மாங்கல்யத்தை நம்ம திருடு கொடுத்திருந்தா இந்நேரம் கொத்தி கூச்சல் போட்டிருந்திருப்பா. இப்ப திருடு கொடுத்தது இவளோட அக்கா பொண்ணாச்சே, என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா போல. வீணா, அவளே துக்கத்துல இருக்கா. அவளை போய் குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்க. துர்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உடனே புதுசா ஒரு மாங்கல்யத்தை செய்ய கொடுத்துருவோம். இன்னொரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுட்டா போகுது. அசோக், எதையாவது பண்ணி கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணணும்னு நினைக்காத.
பெரியயா, இதுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்படுறதுக்கு ஒன்னும் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கல்யாணம் நடக்கதான் போகுது. என்ன வளர? மாங்கல்யமே திருடு போயிடுச்சு. அது இல்லாம எப்படி உங்க கல்யாணம் நடக்கும்? மாங்கல்யம் திருடு போயிருந்தா தானே கல்யாணம் நின்னு போகும். அது பத்திரமா தான் இருக்கு. திருடு போயிடுச்சுன்னு கௌரி தானே சொன்னா. இதுல மாங்கல்யம் எங்க இருக்கு? திருடு போனது வெறும் குங்குமச்சிமிழ் மட்டும்தான். துர்கா, துர்கா, புரியல. புரியலையா? கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், அப்போ உங்க எல்லாருக்கும் புரியும். இவங்கள பார்த்தா கோவிலுக்கு வந்தவங்க மாதிரி தெரியலையே, கல்யாணத்துக்கு வந்தவங்க மாதிரியும் தெரியல, ஊர்க்காரங்க மாதிரியும் தெரியல. இவங்களோட பார்வையே சரியில்லை. மாங்கல்யத்தை பார்த்துட்டு இருக்காங்களே. மாங்கல்யத்தை கொண்டு போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சாமி. கோவில்ல கல்யாணத்துல எல்லாம் நகையை திருடி பொழப்பு நடத்துறவங்க போல இருக்கு. நாமெல்லாம் கும்பிடுற முழு முதற் கடவுளாக விநாயக பெருமான் அந்த திருட்டு பொம்பளைய எனக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துட்டாரு. இத பாத்தீங்களா? என்னோட மாங்கல்யம் பத்திரமா இருக்கு. துர்கா, துர்கா, நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நாம கும்பிடுற மாசாணியம்மா நம்மள கைவிடல. உன்னால எனக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் கௌரி. ஏன் துர்கா, உள்ள நகை இருக்கும்னு குங்குமச்சிமிழை எடுத்துட்டு போனவங்க வெறுமனே இருக்கவும் அவங்க ஏமாந்து போயிருப்பாங்கல்ல. கௌரி, அவங்களுக்காக இறக்கப்படுறியா என்ன? அப்படி இல்ல, ஆ, ஆனா அவங்கள நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஏன் துர்கா, அவங்க தான் திருட்டு பொம்பளைங்கன்னு கோவிலே கண்டுபிடிச்சிட்டேல, அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கோவில்ல எல்லாரும் பயபக்தியா சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கள பத்தி சொல்லி எல்லாரையும் பதட்டப்படுத்த வேண்டான்னு நினைச்சேன்.
அதோட எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என் கவனம் பூராவும் அதுலயே இருந்துச்சு. அதனாலதான் சின்னையா நான் அவங்கள பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படல. அப்பாடா, துர்கா இவ்வளவு விடாப்பிடியா நம்பிக்கையோட இருக்கிறப்ப எப்படி இந்த கல்யாணம் நடக்காம போகும்? அப்புறம் என்ன பெரியப்பா, ஆ இந்த மாங்கல்யத்தை பூஜையில வச்சு சாமி கும்பிட்டுறலாம்ல? ஆ ஆ கும்பிட்டுற வேண்டியதுதான். அக்கா கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. துர்கா, பூஜைய நீயே பண்ணிடுமா? ம்.